காரியங்களை செய்தாங்க. என்கிட்ட இருந்து அதை எடுத்து போடுங்க இயேசுப்பா. வாய்விட்டு கேட்கும் எண்ணத்தை எடுத்து போடுங்க. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இனிமே எதிர்த்து என் வாழ்க்கையில் அது இருக்கக்கூடாதுன்னு நான் இயேசுப்பாட்ட கேட்கலாமா? என்னை சுத்திகரி இயேசுப்பா. உம்முடைய மகன் ஆக்குங்க, உம்முடைய மகன் ஆக்குங்க இயேசுப்பா. நான் இதுவரைக்கும் பாவம் செய்ததால எனக்கு போதும். நமக்கு சித்தமானவரை என்னை மாத்துங்க நாம கேட்கலாமா? இந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்கள் அவர் சேர்ந்து நாடி இயேசுவை துதிக்கலாம். விசுவாசத்தோடு கேளுங்க. இயேசுப்பா, என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை நான் காணணும். இந்த இடத்துல நான் திரும்பி போகும்பொழுது திரும்ப அந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எத்தனையோ சொல்ல முடியாத பாவங்கள் என் வாழ்க்கையில் இருக்கு. அதை எடுத்து கொடுங்க. என்னுடைய பிள்ளை ஆக்குங்க. கேட்போமா? இயேசுப்பா, என்னுடைய மகன் ஆக்குங்க, என்னுடைய மகள் ஆக்குங்க. நான் திரும்ப போகும்பொழுது அந்த பாவமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். மீண்டும் மீண்டுமாக நான் அந்த பாவத்துல இருந்து இருக்க விரும்பல. என்னை எல்லாரும் நேசிக்கணும், நான் இயேசுவாவை நேசிக்கணும். விசுவாசத்தோடு நம்ம கேட்போம். நான் மீண்டுமாக அந்த பாவம் சேர்ந்து இருக்க வேண்டாம். என்னுடைய மகன் ஆகுங்க இயேசுப்பா. இந்த பாவத்திலிருந்து விடாதபடி என்னை இழுத்துக் கொள்ளுங்க. இந்த அன்பின் கரையை நான் பிடிக்கணும். பரிசுத்த தேவன் எனக்கு உதவி செய்தீர். இந்த வேலையை நீதான் எனக்கு அருமை கொடுத்தது. என்னை நேசிப்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள். இந்த பாடல்களாக எங்களோடு கூட இடம்பெற்றேன். உண்மையாக இந்த வரிகளை உணர்ந்து பாடின அத்தனை வாரியம் நீ நம்மை பேசுகிறீயா? பரிசுத்த ஆவியானவரை செயல்படும் மீண்டும் ஆதரித்து